Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10க்கான sample paper ஓட solution பார்க்க போறோம். First grammar part பார்க்கலாம். So fill in the blanksல first question. Any 10 questionக்கு answer பண்ணனும். First questionல the climate control command by an activist dash on social media yesterday. Yesterdayன்றது past tense, அப்போ வந்து past tenseல தான் answer பண்ணனும். Blew up அப்படின்றது தான் இதோட கரெக்டான answer. Next question பாருங்க. Read the conversation between the doctor and his patient. Complete the sentence by reporting the patient's reply correctly. Reported speech இதில் fill பண்ண சொல்லியிருக்காங்க. So first இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். டாக்டர் கேட்குறாங்க, do you feel down from time to time Mr. Gopalan? Patient, yes, I do not stay in a good mood அப்படின்னு patient சொல்கிற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இது வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பேஷண்ட் வந்து அஃப்ரைட்னா எப்படி வந்து அதை வந்து சொன்னார் அப்படின்றத உங்களோட கொஸ்டின். ஸோ இது எப்படி எழுதணும்னு பாருங்கள். த டாக்டர் while trying to figure out his patient's ailment asked about his well-being, to which the patient affirmed that he does not stay in a good mood எழுதணும். ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், I do not stay in the good mood அப்படின்னு இங்கே இருக்குது. ஸோ ஐன்றது வந்து அந்த பேஷண்ட் இங்கே சொல்கிற மாதிரி எழுதுறதுனால ஹீ என கோபாலன் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹீ போடணும். டூன்றது ஹீன்றது தேர்ட் பர்சன்றதுனால டஸ் போடணும். டு நாட்ன்றதுனால டஸ் நாட்னு எழுதிட்டு ஸ்டே இந்த குட் மூட்னு எழுதிட்டிங்கன்னா உங்களோட கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் டு ஃபில் ஹியர். த அட்வர்டைஸ்மெண்ட் ரீட், இஃப் யூ ஸ்மோக் ஸ்டாட்டிஸ்டிக்லி யுவர் ஸ்டோரி வில் எண்ட் 15% பிஃபோர் இட் ஷூட். ஃப்யூச்சரில் இப்படி நடக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ வில்லுன்றது தான் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அதனால் நம்ம வில் தான் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கரெக்டிங் த எரர் கேட்டிருக்காங்க. செலக்ட் தி ஆப்ஷன் தட் ஐடென்டிஃபைஸ் த எரர் அண்ட் சப்ளைஸ் த கரெக்ட் கரெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நல்ல ஆப்ஷனும் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் வந்து இந்த இருக்கிற சென்டென்ஸை கரெக்ட் பண்ணியிருக்குன்றதான் உங்கள் கொஸ்டின். இங்கே கொடுத்துருக்க ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் எ சைல்டு வாஸ் நாட் அலோடட் டு போர்ட் த பிளேன் அட் ராஞ்சி ஏர்போர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஏன் சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு சைல்டு. ஸோ இந்த சைல்டுன்றதுல வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை. லாஸ்ட் வீக்குன்றது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. த பிளெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளெயினில் அவங்களை அலோவ் பண்ணல. ஆக்சுவலாக இந்த தேன்றது வந்து அங்கே என்னென்னு வந்திருக்கணும்னா ஏன்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ஷன். இங்கே கம்ப்ளீட் த கிவன் நரேட்டிவ் பை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் த டாக் லுக்கிங் out at a lake for the last time, a feeling of emptiness dash over me like darkness அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன்ஸ் பாருங்க. will wash, had washed, will have washed, washed அப்படின்னு இருக்கு. இங்கே பாருங்க, இப்போ இந்த கொஸ்டின்ல இங்கே இருக்கிற லைன்ஸ் பாருங்க. ஸோ a feeling of emptiness washed போட்டாலே கரெக்டாக இருக்கு. washed over me like a darkness அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆப்ஷன். fill in the blanks by using the correct form of the word கேட்டிருக்காங்க. Subject, request for approval. Dear sir, this is respectfully submit that I dash approval for the organizing a tree plantation drive to be undertaken by the club. I seek approval for அப்படின்றதே வந்து கரெக்டான சென்டென்ஸ் தான். ஆக்சுவலாக எந்த டென்ஸில் எழுதணுன்றது தான் கொஸ்டின். ஸோ ஐ சீக் அப்ரூவல் ஃபார் அப்படின்றதே கரெக்டான சென்டென்ஸ் தான். ஸோ சீக் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான் நீங்கள். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்கள். ரிப்போர்ட் த டைலாக் பிட்வீன் த கிராண்ட்சன் அண்ட் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர். ஸோ இதை வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எழுதணும். நம்ம இங்கே கொடுத்துருக்கிற டைலாக் பார்க்கலாம். முதல்ல கிராண்ட்சன் சொல்கிறாங்க, கிராண்ட்பா ஹூ ஆர் யுவர் சூப்பர் ஹீரோஸ், யார் உன்னோட சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு கேட்குறாரு கிராண்ட்சன். கிராண்ட்பா சொல்கிறாங்க, எனி ஒன் ஹூ ஷோ கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன் டு அதர்ஸ், யாரெல்லாம் வந்து ரொம்ப கைண்டாக இருக்காங்க அவங்க எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் தான் அப்படின்னு கிராண்ட்பா சொல்கிறாங்க. ஸோ இன் ரெஸ்பான்ஸ் டு திஸ் கொஸ்டின் அபவுட் ஹிஸ் சூப்பர் ஹீரோஸ், grandfather says that சூப்பர் ஹீரோஸ் பற்றி கிராண்ட்ஃபாதர் என்ன சொன்னார் அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, கிராண்ட்ஃபாதர் சேஸ் தட் இட் இஸ் எனி ஒன். ஸோ இப்படி தான் எழுதணும் நீங்கள். கிராண்ட்ஃபாதர் சேஸ் தட் இட் இஸ் எனி ஒன் ஹூ ஷோ கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன் டு அதர்ஸ் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Identify the error in the given sentence from the school magazine, report and supply the correction. ஸோ எரர் என்னன்றதை ரிப்போர்ட் பண்ணும், கரெக்ஷன் என்னன்றதை நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஆர்டர் டு பேலன்சிங் த sentiments of eagles and hawks, the student council suggested to rematch between the teams அப்படின்னு இருக்கு.
இன் ஆர்டர் டு பேலன்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக பேலன்சிங் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இன் ஆர்டர் டு பேலன்ஸ் த அப்படின்னு சொல்கிறது தான் உங்களோட கரெக்டான சென்டென்ஸ். ஸோ இதில் கொடுத்துருக்க எரர் வந்து பேலன்சிங் எடுத்து எழுதணும். எரர்னு போட்டு பேலன்சிங்னும் கரெக்ஷன்னு போட்டு பேலன்ஸ்னும் எடுத்து எழுதணும் கண்டிப்பாக. நான் அதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Sunil shared some information with Tariq about a holiday at sea. Report Tariq question. Tariq question வந்து did you enjoy traveling by sea அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து Tariq asked Sunil whether he had enjoyed the traveling by sea அப்படின்னு எழுதணும். அது ஏன் அப்படி எழுதுறோன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் நீங்கள் இப்படி தான் எழுதணும். Tariq asked Sunil. ஏன்னா தாரிக்கோட கொஸ்டினை தான் வந்து உங்களை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ Tariq asked Sunil. இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்களேன். டிட் யூ என்ஜாய். டிட்டுனாலே அது வந்து ஆக்சுவலாக பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ அது பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால நம்ம வந்து ஹேட் யூஸ் பண்ணோம். டிட் யூன்னா அவனை பார்த்து கேட்குறான். இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால கொஸ்டின் மார்க் இருக்க சென்டென்ஸோட கனெக்ஷன் வேர்டு வந்து ஒன்று இஃப் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வெதர் யூஸ் பண்ணலாம். நார்மல் சென்டென்ஸ் வந்து தட் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல. இதே ஒரு கொஸ்டின் வேர்டாக இருந்தால் நம்ம வந்து இஃப் இல்லைனா வெதர், இஃப் யூஸ் பண்ணால் கூட கரெக்டாக தான். இஃப் இல்லைனா வெதர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு டிட் யூன்னு இருக்குல்ல, அது வந்து யூன்றது அந்த பாய், அதனால ஹீ, டிட்டுன்றது வந்து ஹேடாக மாறிடும் பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால. ஹீ ஹேட், இது பாஸ்ட்ன்றதுனால இந்த வேர்டு என்ஜாய்ன்றதை என்ஜாய்டுன்னு போடுங்க. ஹீ ஹேட் என்ஜாய்டு ட்ராவலிங் பை சி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் ரிமூவ் பண்ணிட்டு எழுதிட்டிங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Fill in the blanks by choosing the correct option to complete the slogan by the Ministry for Child Welfare. இது வந்து ஒரு ஸ்லோகன். இதில் கரெக்டான வேர்டு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. Dash we afford to neglect children, think twice. Can we அப்படின்னு போட்டால் தான் இந்த ஸ்லோகன் வந்து கரெக்டாக வருது. Can we afford to neglect children, think twice அப்படின்றது கரெக்டாக இருக்குது. மற்ற வேர்ட்ஸோட அதுதான் அப்ராப்ரியேட்டாக இருக்குது. ஸோ அதுதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் நரேஷன் ஆஃப் டயலாக் பிட்வீன் லதா அண்ட் ஹர் ஃபாதர். ஸோ ஃபாதர் why ask so many questions Lada அப்படின்னு கேட்குறாங்க. I believe that if you don't know the answer keep asking till you do அப்படின்னு சொல்கிறாங்க லதா. ஸோ இதில் கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். Father asked Lada the reason for the many questions she was asking. ஏன் இவ்வளோ நிறைய கொஸ்டின் கேட்குற அப்படின்றது ஃபாதர் கேட்டதுக்கு லதா சொன்னதோட ரீசனை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே லதா எக்ஸ்கிளைம் good humoredly that in event not knowing the answer one should, இங்கே இருக்கு பாருங்க, keep asking till you do அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் வந்து இப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது எப்படி மாறும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ one should keep asking till one does அப்படின்னு மாற்றணும். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அந்த டூ தான் வந்து இங்கே டஸ்ன்னு மாறும். ஏன்னா தேர்ட் பர்சன் சொல்கிறதுனால அந்த டூவை வந்து நம்ம டஸ்ன்னு மாற்றி எழுதணும். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். Identify the error on the shop's ordering and supply the correction for the following sales offer. ஸோ இங்கே வந்து சொல்லியிருக்காங்க massive discount for all senior citizen vaccinated with precautionary dose அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன எரர் இருக்குது, அதை எதை எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ massive discount for all the citizen அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு vaccinated with the ப்ரிகாஷனரி டோஸ் போட்டவங்களுக்கு மட்டும் தான் டிஸ்கவுண்ட் அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா அந்த ப்ரிகாஷனரி டோஸ் போட்டுக்கிட்டவங்களுக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஃபார் ஆல் த சிட்டிசன் நீங்கள் சொல்லக்கூடாது. எரர் வந்து அந்த ஆல் தான். ஆக்சுவலாக அந்த இடத்துல அவங்க ஈச்னு சொல்லியிருக்கணும். மேசிவ் டிஸ்கவுண்ட் ஃபார் ஈச் சிட்டிசன் ஹூ இஸ் வேக்சினேட்டட் பிஃபோர் அப்படின்றதான் அதோட கரெக்டான ஆன்சர். அப்போ அந்த ஆல்னு வர இடத்துல ஈச்னு வந்திருந்ததுன்னா அதுதான் உங்களோட சரியான பதில். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.